அனைவருக்கும் வணக்கம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பட்டுக்கோட்டையார்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. அவர்கிட்ட நீங்கள் மெட்டு கொடுத்து பாட்டு எழுத சொன்னால் அவருக்கு கோவம் வந்துடும். எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் சத்தம் போட்டுருவார். என்னை மெட்டுக்குள்ளே கட்டி போடாதீங்க, என்னுடைய பாட்டுக்கு நீங்கள் மெட்டு போடுங்க அப்படிம்பாரு. ஆனால் இது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கிட்ட நடக்காது. ஏன்னா அவர் தான் பட்டுக்கோட்டையாருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தது. அதனால் மெல்லிசை மன்னர் சந்தம் கொடுத்தா கூட இவர் பேசாமல் பாட்டு எழுதுவார். ஒரு தடவை புதையல் படத்தோட கம்போசிங் மெல்லிசை மன்னர் ஒரு சந்தம் கொடுக்குறாரு. அதுக்கு பாட்டு எழுதணும். அது என்ன காட்சி அப்படின்னா, நெசவு நெய்துகிட்டே பாடுற மாதிரி ஒரு பாடல். அதற்கு ஒரு சந்தம் கொடுக்குறாரு. பார்த்தா ஒரு 2 நாளைக்கு பட்டுக்கோட்டையார் எங்கே இருக்காருன்னே தெரியல. யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல அவர் எங்கே போயிட்டாருன்னு. 3வது நாள் வராரு. வரும்போது பாட்டோட வராரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மந்தவெளி பக்கத்தில் ஒரு நெசவாளி வீட்டில் போய் உட்காந்துட்டு அவர் நெசவு நெய்கிறதெல்லாம் பார்த்து அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி பாடலை எழுதி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார். அந்த பாடல் தான் சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடின்னு புதையல் படத்தில் இடம்பெற்ற பாடல். பட்டுக்கோட்டையார் தனது புரட்சிகரமான கருத்துக்கள் மூலம் மக்களை தட்டி எழுப்பினார். தன்னுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் யார் மூலம் சொன்னால் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத நன்கு தெரிஞ்சு வைத்திருந்தார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மூலம் இளைய தலைமுறைக்கு பல புரட்சிகரமான கருத்துக்களை பட்டுக்கோட்டையார் தெரிவித்தார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொன்னதால் அது மக்களை போய் சேர்ந்தது. டைரக்டர் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண முதல் படம் கல்யாண பரிசு. கல்யாண பரிசு தான் இசையமைப்பாளர் ஏ.எம். ராஜா இசையமைத்த முதல் படம். இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எழுதியிருப்பார். இந்த படத்தோட முழு கதையும் டைரக்டர் ஸ்ரீதர் பட்டுக்கோட்டையார்கிட்ட சொல்கிறாரு. ஃபுல் கதையும் கேட்டுட்டு பட்டுக்கோட்டையார் என்ன சொல்கிறாரு, காதலிலே தோல்வி உற்றால் கண்ணி ஒருத்தி, கலங்குகின்றான் அவனை நெஞ்சில் நிறுத்தி, இதுதான் என் கதை அப்படிங்கிறாரு. அதாவது இந்த கதைக்கு ஸ்ரீதர் மண்டையை உடைச்சிட்டு ரொம்ப நாள் தயார் பண்ண கதையை 2 வரியில் ரொம்ப அழகாக பட்டுக்கோட்டையார் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ஸ்ரீதர் அப்படியே பட்டுக்கோட்டையாரை கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது அருமையாக இருக்கு, இதை அப்படியே ஒரு பாட்டாக டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடல் கல்யாண பரிசு படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக அமைஞ்சது. ப்ரொடியூசர் பட்டுக்கோட்டையாருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. பட்டுக்கோட்டையார் டெய்லி அந்த ப்ரொடியூசர் வீட்டுக்கு போவார். அவரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருப்பி அனுப்பிடுவார். இப்படியே பல நாள் போயிட்டு வந்துட்டே இருக்காரு. ஒரு நாள் பட்டுக்கோட்டையார் போகும்போது அந்த ப்ரொடியூசர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியாது, கொஞ்சம் வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், பட்டுக்கோட்டையாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்து கிடுகிடுன்னு எழுதுறாரு. தாயால் வளர்ந்தேன், தமிழால் அறிவு பெற்றேன், நாயே உன்னை நடுத்தெருவில் நேற்று சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு சாயந்தரமே பார்த்தா பட்டுக்கோட்டையாருக்கு வர வேண்டிய பணம் அவர் வீடு தேடி வந்துடுது. இந்த பகுதியில் பட்டுக்கோட்டையார் பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.